வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. வெண்டைக்காய் நமது அன்றாட உணவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த காய்கறிங்க. இதில் விட்டமின்கள், தாதுக்கள், நார் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயை சாப்பிட்டா நமக்கு மூளை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பல பேர் சொல்லுவோம். அது உண்மைதான். ஆனால் அதை தாண்டியும் இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் வெண்டைக்காயில் இருக்குது. அது என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சர்க்கரை நோயை நம்ம கட்டுப்படுத்திக்கிறதுக்கு, டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. வெண்டைக்காய் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய வழுவழுப்பு தன்மை அது குடல்ல சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குது. இதனால நம்ம உணவுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு திடீரென அதிகரிக்கிறது முன்னாடியே தடுக்கப்படுது. அதுக்கேற்ற மாதிரி இன்சுலினுடைய சுரப்பை மேம்படுத்தக்கூடிய பண்புகளுமே வெண்டைக்காய்க்கு இருக்கிறதால உங்களுக்கு போதுமான அளவுக்கு பிளட்ல சுகரோட அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் நீங்கள் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுடலாம். ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைச்சாலுமே வெண்டைக்காய் இப்போ இருந்தே உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொண்டு சர்க்கரை நோயிலிருந்து கொஞ்சம் விலகியே இருக்கலாம். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் மலச்சிக்கலை எல்லாம் நீங்கள் நீக்கிக் கொள்வதற்கு எல்லாமே தொடர்ந்து வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ உங்களுடைய டைஜஷன் ப்ராப்பராக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டுடலாம். ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் வழுவழுப்பு தன்மை வெண்டைக்காயில் மிக அதிகமாக இருக்குது. ஸோ இது உங்களுடைய குடல் இயக்கத்தை சீராக்கி மலத்தை மென்மையாக்கி மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு முற்றிலுமாக நீக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் விரைவில் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் எளிமையாக வெளியேற்றப்பட்டுவிடும். அப்போ உங்களுக்கு அந்த எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று உபுசம், இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் ப்ரோபயோட்டிக்ஸ் வளர்ச்சிக்கு வெண்டைக்காய் ஒரு நல்ல உணவாக அமைந்து ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைக்குது. அதாவது வயிறு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுப்படுத்திக்கணும்னா வெண்டைக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு மற்றும் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு வெண்டைக்காய் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய வழுவழுப்பு நார் பொருள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்டிஎல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைச்சி ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவு மட்டும் உங்களுக்கு மேம்படுத்துது. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொழுப்பும் படிஞ்சிருக்காது. குறிப்பாக கெட்ட கொழுப்புகள் நம்ம நீக்கிட்டதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ரத்த நாளங்கள், நரம்புகள்லாம் இறுக்கங்களாக இருக்குன்னா அதை நம்ம பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம், பிபி ப்ராப்ளம்னு சொல்லுவோம். ஸோ அதையுமே நமக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து ரிமூவ் பண்ணிடும். அதனால் அந்த நரம்புகள், ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை வழங்குறதுக்கு பொட்டாசியம் சத்தும் ஹெல்ப் பண்ணுறதால பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இல்லாமல் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்தை கிடைக்கிறதால இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீரான இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதய துடிப்பு எப்போதுமே உங்களுக்கு சீராக இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கலாங்க. ஸோ வெண்டைக்காய் இம்யூனிட்டி பூஸ்டராக நமக்கு செயல்படும். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெண்டைக்காயில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவில் இருக்குங்க. இது உடலினுடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுவடைய செய்யும். அதாவது இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணிடுறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை நம்ம குணப்படுத்திக்கிறதுக்கும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கும் நம்மளுடைய உடலை பாதுகாக்கிறதுக்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்து கொடுக்கறதுக்கு தான் வெண்டைக்காய் ஹெல்ப் பண்ணுது. இதனால் நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய அந்த செல்களை பாதிப்பில் இருந்து பாதுகாத்து இளமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு எப்போதுமே நமக்கு உதவிகரமாக பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் இருக்கும். ஸோ இதனால் அந்த இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான ஒரு நோய் தாக்கமும் நமக்கு ஏற்படாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். மூளை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ஞாபக சக்தி திறன் மேம்படுவதற்கெல்லாமே நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கலாங்க. பிரெயின் ஃபங்க்ஷன் ப்ராப்பராக நமக்கு இருக்கும். பொதுவாக வெண்டைக்காய் சாப்பிட்டால் கணிதம் நன்றாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னால் அறிவியல் காரணம் இருக்குது. ஸோ இப்போ அதுக்கான காரணம் என்னென்னா, வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஃபோலேட், அதாவது அந்த விட்டமின் B9 சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே பிற விட்டமின்கள் மூளை செல்களை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் இது ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும்
மூளை சோர்வு நீக்கிறதுக்கும் துணை புரியுது. இதனால நம்ம எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக நம்ம வந்து சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். மூளை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயமெல்லாம் நமக்கு இருக்காது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து வெண்டைக்காய் எடுத்துக்கிறோம். கண் பார்வை திறன் மேம்பாடு அடைவதற்கெல்லாமே தொடர்ந்து நம்ம வந்து வெண்டைக்காய் எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெண்டைக்காயில் வந்து விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்கள் இருக்குது. இது வந்து கண் பார்வையை நமக்கு வந்து தெளிவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய மாலைக்கண் நோய் மற்றும் கண்புரை, அதாவது கேட்ராக்ட், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்களுடைய விழி படலம், அது வந்து விழித்திரை சேதமடையாமல் அதையுமே பாதுகாத்து கூர்மையான கண் பார்வை நமக்கு வந்து வழங்கி கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்குமே வெண்டைக்காய் துணை புரியும். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து வெண்டைக்காய் உணவுகள் அப்பப்போ எடுத்துக்கொள்ளுங்க. ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.